3 நாட்களுக்கு முன்னாலே நேரலையிலே ஒளிபரப்பினார்கள். காரைக்குடியிலே அழகப்பா பல்கலைக்கழகத்திலே முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய தாயின் பெயரிலே ஒரு நூலகத்தை உருவாக்கினார். வளர்தமிழ் நூலகம் என்று அந்த நூலகத்தை திறந்து வைத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதிலே வரவேற்புரை, நோக்க உரை ஆற்ற வந்த, அழகாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய தாயின் பெயரை சொல்லுகின்ற பொழுது நான் தழுதழுத்தார், சொற்கள் குழைந்தது, பேச முடியாமல் திணறினார். எத்தனை வயதானாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்க்கு மகன்தான். தாயை விட மேலானது தாய்மொழி. அந்த தாய்மொழி காப்பு போரிலே மறைந்த மாவீரன் இன்றைக்கு மயிலாடுதுறைக்கு சென்றால் உங்களை வரவேற்பது மேம்பாலத்தின் பெயராயிருக்கிற மாணவன் சாரங்கபாணி. அந்த சாரங்கபாணி உயிர் நீத்தது உடலிலே, உள்ளத்தில் உள்ள நெருப்பை உடலிலே ஏற்றுக்கொண்டது மயிலாடுதுறையில். உயிர் நீத்தது இந்த தஞ்சை ராசாமி ராசுதார் மருத்துவமனையில். அவருக்கு குருதி கொடை கொடுத்தவர்கள் பலர், நமக்கு யாரையும் தெரியாது. அதிலே ஒருவர் நம்முடைய மொழிப்போர் மறவர் உழவர் மையம் கோவிந்தராசன் அவர்கள். அந்த மொழிப்போரை பற்றி, மொழிப்போர் மறவர் மயிலாடுதுறை சாரங்கபாணியை பற்றி, அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படியே கண்கலங்கித்தான் பேசினார், மனம் உருகத்தான் பேசினார். ஒவ்வொருவருக்குமே தாயை விட மேலானது நம்முடைய தாய்மொழி. அந்த மொழி போர் நடந்ததிலே இன்றைக்கு நாடு முழுவதும் நாளை கொண்டாட இருக்கிறது. நானும் சென்னை செல்ல இருக்கிறேன். சென்னை எழும்புள்ள நாளைக்கு பேசுகிறேன். ஜனவரி மாதம் 25ஆம் நாள் தான் 1964 மொழிப்போர் நடந்தது. 65 வாராண்டுக்கு முன்னால் ஜனவரி 25ஆம் நாள் தன்னுடைய உள்ளத்து நெருப்பை உடலில் ஏற்றிக்கொண்டு உலகத்தின் மொழிக்காக முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக தன் உடனை தீக்கு தின்ன கொடுத்த மொழிப்போர் மறவன் சின்னச்சாமி. மொழிக்காக இப்படி தன்னை அழித்துக் கொண்டவர்கள் உலகத்திலேயே இல்லை. வியட்நாம் நாட்டு விடுதலைக்காக தங்களை அழித்துக் கொண்ட வியட்நாமிய புத்த மத சாமியார்கள் உண்டு. அந்த செய்தியை கேள்விப்பட்ட சின்னச்சாமி தான் தன்னை தன்னுடைய மொழிக்காக அழித்துக் கொள்ள முடிவெடுத்த நாள் ஜனவரி 25. அதுதான் இன்றைக்கு வீர வணக்க நாள். நாடு முழுவதும் பின்பற்றப்படுகிறது, கொண்டாடப்படவில்லை, பின்பற்றப்படுகிறது. எந்த சமூகத்திற்கு பயன்பட்டவர்களை நினைவு கூறுகிறதோ, எந்த சமூகம் அறிவாளர்களை மேன்மைப்படுத்துகிறதோ, அந்த சமூகத்தில் தான் சமூகத்திற்கு பாடுபடுகின்றவர்களும் அறிவாளர்களும் அடுத்தடுத்த அணி அணியாக தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். அதற்காகத்தான் அண்ணன் உழவு கணேசன் அவர்களை அரங்கத்தில் இல்லை என்றாலும் பாராட்டுகிறோம். நம்முடைய உழவர் மையம் கோவிந்தராசன் அவர்களை பாராட்டுகின்றோம். அதுவும் தகுதியானவரை அழைத்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களை, எஸ்கே அவர்களை அழைத்து பாராட்டுகின்றோம். அடுத்தடுத்த அணிகள் வர வேண்டும், இது போன்ற உணர்வாளர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தால் பாராட்டுகிறோம். இந்தியை எதிர்ப்பது என்பது கூட ஒரு மொழியின் மேல் உள்ள வெறுப்பு என்று நினைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு கர்நாடகத்திலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கன்னட வாரியம் வைத்திருக்கிறோம். தமிழர்களே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே, நீங்கள் இந்தியை எதிர்த்த போது உங்களுக்கு மொழி வெறி என்று நாங்கள் சொன்னது உண்மைதான். இன்று நாங்கள் உணர்கிறோம், இந்தியாவிலேயே பன்னாட்டு ஒளிபரப்பு எல்லாம், உலக தொலைக்காட்சி எல்லாம் ஒளிபரப்பப்படுவது இந்தியில், அடுத்தது தமிழில். டிஸ்கவரி இங்கே, அனிமல் பிளானட் இங்கே, எல்லாம் இங்கே தமிழ் பேசுகிறது. நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டோம், எல்லா வாய்ப்பையும் இழந்தோம். நீங்கள் இந்தியை எதிர்த்தீர்கள், உங்கள் மொழியை வாழ வைத்தீர்கள், உங்களுடைய விற்பனை சந்தையை வாழ வைத்தீர்கள், வேலை வாய்ப்பை வாழ வைத்தீர்கள், உங்கள் பண்பாட்டை வாழ வைத்தீர்கள். அவற்றை எல்லாம் இப்பொழுது உணர்கிறோம். எப்பொழுது நாங்கள் கன்னட வாரியம் என்ற ஒன்றை உங்களை பின்பற்றி உருவாக்கி இருக்கிறோம். கர்நாடகக்காரன் சொல்லுகிறார்கள். அதே போல கேரளாவும் வந்து விட்டது. நாம் எல்லோருக்குமே வழி நடத்தியவர்கள். அதுவும் எப்பொழுது? முதல் மொழி போர். அதுதான் தமிழ்நாட்டின் முதல் தமிழ் தேசிய போர். ஜாதி வேறுபாடு கருதாமல், மத வேறுபாடு கருதாமல், தமிழன் என்ற ஒற்றை உணர்வோடு எல்லோரும் இணைந்து நின்று போராடியது 1938. இந்தியை திணிப்பேன் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? ஒரு மொழியை திணிப்பதன் மூலம் இந்த நாட்டை
ஒரே மொழி. இன்றைக்கும் அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, எல்லாமே ஒரே என்று சொல்லி சொல்லியே அடுத்து வரப்போகிறது. இப்பொழுது ஒரே தேர்தல் வரை வந்து விட்டார்கள். அடுத்து ஒரே அரசாங்கம் என்பார்கள். மாநில அரசை ஒழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். மொழியை அழிக்க திட்டமிட்டாய், எங்கள் பண்பாட்டை அழிக்க திட்டமிட்டாய், இப்பொழுது எங்கள் மாநில அரசையை அழிக்க திட்டமிடுகிறாய். இதில் இருந்து விழிப்படைவதற்காகத்தான் நாம் தொடங்கிய போராட்டம் தான் 1938 மொழி போராட்டம். 1937 ராஜகோபாலாச்சாரி, அவருக்கு பெயர் அவரே வைத்துக் கொள்வார் ராஜாஜி. நேருஜி தெரியும், காந்திஜி தெரியும், என்னையும் சொல்லுங்கள் ராஜாஜி என்பார். ஆனால் பெரியாரை சொல்லுகின்ற பொழுது படைதல்கள் எழுதுவார்கள் ஈவேரா, எங்கள் பெரியார் உனக்கு ஈவேரா. ஆனால் உன்னை நாங்கள் சொல்ல வேண்டும் ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி. அந்த ராஜகோபாலாச்சாரி தான் ஒரே மொழி வர வேண்டும் என்பதற்காக இந்தியை கொண்டு வந்தார். அந்த இந்தியை நுழைப்பு, ஒரு மொழி நுழைந்தால் அதோடு சேர்ந்து ஒரு பண்பாடை நுழையும். சமஸ்கிருதம் வந்ததுனாலே தான் நாம் அறியாத திதி வந்தது, திவசம் வந்தது, தோஷம் வந்தது, யோகம் வந்தது. மொழி என்பது பல அடிமைத்தனங்களை சேர்த்து எடுத்து கொண்டு வரும். இப்பொழுது இந்தியை கொண்டு வருகிறேன். காரணம், சமஸ்கிருதம் தான் இந்தியா முழுவதும் வர வேண்டும். அதற்கு தொடக்கமாக சமஸ்கிருதத்தினுடைய பேச்சு வடிவம் இந்தி. அதை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொண்டேன்னா, நன்னா படிச்சுட்டேன்னா, சான்ஸ்கிரிட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. வெளிப்படையாக சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்தார் ராஜகோபாலாச்சாரியார். அதை சொன்ன உடனே முதல் குரல், எதிர்ப்பு குரல் எழுந்த இடம் எது? தஞ்சை. 65 மொழி போருடைய ராமசாப்பட்டி, தஞ்சை, சாமியார் மடம், அந்த கதை ஒன்று, அந்த வரலாறு ஒரு பக்கம். மொழிப்போரினுடைய தொடக்கம் 1938 மொழிப்போரினுடைய ஆதிக்கத்தை, வல்லாண்மையை எதிர்க்கின்ற முதல் குரல் எழுந்தது இந்த தஞ்சையில் தான், கரந்தை தமிழ் சங்கத்தில் தான். கரந்தை தமிழ் சங்கம் என்பது ஒரு காப்பு அரண். 1911ஆம் ஆண்டு அன்றைய கல்வித்துறை செயலாளர் கிருஷ்ணசாமி ஐயர் பேசினார். இனிமேல் கல்லூரிகளிலே தமிழ் கட்டாய பாடம் கிடையாது என்றார். அந்த கட்டாய பாடம் கிடையாது என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த பொழுதுதான் கிறித்தவ கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த மறைமலை அடிகள் பதவியை இழந்தார். தமிழ் பேராசிரியர் பதவியை இழந்தார். இங்கே இருக்கின்ற குழந்தைகளை, மாணவர்களை, மாணவியர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் ஆசிரியர் பணியாற்றி 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஓய்வு பெற்று. அதனால் மாணவர்களை பார்க்கின்ற, உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் தவற விடுவதில்லை. என் நண்பர் சொன்னார், இளமுருகன் சொன்னார், நான் கல்லூரிக்கு வந்த பொழுது மிதிவண்டியில் வருவேன் என்றார். உண்மைதான். மிதிவண்டியிலே திருவையாற்று அரசர் கல்லூரிக்கும் செந்தலைக்கும் நான் மிதிவண்டியிலே சென்று வந்தது உண்மை. மிதிவண்டியிலே சென்று வந்த பிறகு வீட்டிலே நான் படித்தது உங்களில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நான் படித்தது மண்ணெண்ணெய் விளக்கில் தான். உங்களைப் போல மின்சார விளக்கிலே படித்தவன் இல்லை. உங்களைப் போல நகர பேருந்திலே வந்து கல்லூரியிலே படித்தவன் இல்லை. மிதிவண்டியிலே வந்ததுதான். அந்த ஓட்டை மிதிவண்டி என்று சொன்னாரே, அந்த பழுதுபட்ட மிதிவண்டியிலே வந்தவன் தான். அன்றாட மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவன் தான். படிப்பு ஒன்று மட்டுமே நம்மை கரையேற்றும் என்ற உறுதி இருந்ததனாலே மாநில முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன். அதுதான் என்னை இப்பொழுது கோவைக்கு சென்று போய் சேர்த்திருக்கிறது. செந்தலையிலே பிறந்திருந்தால் இப்பொழுது நான் கோவைவாசி ஆகிவிட்டேன். நீங்களும் தான். நீங்கள் அத்தனை பேர் விதைகள் போன்றவர்கள். எந்த விதையிலே எந்த மரம் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த விதை தன்னை துன்பப்படுத்திக் கொள்கிறதோ, சிரமப்படுத்திக் கொள்கிறதோ, துயரத்தை ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த விதைதான் முளைக்கும். அந்த விளைதான் ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட மரமாய், நிழல் கொடுக்கிற மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் வளர வேண்டியவர்கள் நீங்கள். உங்களுக்கு இருக்க வேண்டியது என் மொழி என்ற பெருமிதம். இந்த தஞ்சையிலே தான் தமிழை காக்கின்ற முதல் குரல் எழுந்தது. நான் வருகிறேன், அதற்கு தலைமை தாங்க வருகிறேன். சொன்னவர் நாடிமுத்து பிள்ளை. ஆனால் நிகழ்ச்சி நடந்த பொழுது பின்வாங்கி விட்டார். உமா மகேஸ்வரனார் சொன்னார், வருகிறேன் என்று அறிவித்துவிட்டு பின்வாங்குவது ஆண்மையின் அழகா என்று கேட்டார். ஆண்மையின் அழகாக இருந்தவர் உமா மகேஸ்வரனார். அதற்கு தலைமை தாங்கியவர் வழக்கறிஞர் வெங்கடாசலம். அவர்தான் தலைமை தாங்கினார். அப்பொழுது வந்து பேசியவர் நானும் இளமுருகனும் படித்த அரசர் கல்லூரியினுடைய அன்றைய பேராசிரியர். பின்னால் கரந்தை கல்லூரிக்கு வந்து கரந்தை கவியரசு ஆனார். ஆனால் அவர் முதலிலே பணியாற்றியது திருவையாறு அரசர் கல்லூரி. ஐயாறு புகழேந்தி அங்குதான் படித்தவர். புகழேந்தி அந்த அரங்க வெங்கடாசலம்
அவர் வந்து பேசினார். சிவ குப்புசாமி பேசினார். மறக்காதீர்கள், மறக்க கூடாது என்பதனுடைய தொடக்கம்தான் உழவர் மையம் அவர்களுக்கு நடத்துகின்ற இந்த பாராட்டு. உழவர் மையம் என்கிறார்களே, எங்கே இருந்தது அந்த உழவர் மையம்? உங்களுக்கு கேள்வி வரலாம். புதாற்றங்கரையின் தெற்கு பக்கத்திலே, தமிழ்நாடு விடுதிக்கு பக்கத்தில் இருந்ததுதான் உழவர் மையம். உழவர் மையத்தினுடைய எதிர்ப்பக்கம் இருந்ததுதான் இன்றைக்கு அவையெல்லாம் மறைந்து போன செய்திகள். வள்ளம், ஸ்படிக, மூக்கு கண்ணாடி ஷாப் போட்டிருந்தார்களா? வள்ளத்தில் எடுக்கப்பட்ட கண்ணாடியை கொண்டு செய்த கண்ணாடி கடை அவருடைய கடைக்கு எதிரே இருந்தது. அங்கே இருந்தபடிதான் இவர் மொழிக்காக இவர் மா நடராசன் அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் நெஞ்சம் சுபக்கும் நினைவுகள் என்ற நூலாக வழங்கி இருக்கிறார் நம்முடைய அண்ணன் மா நடராசன் அவர்கள். இது நடந்தது 65 போராட்டம். நான் சொல்வது 38 மொழி போராட்டம். அந்த 38 மொழி போராட்டத்திலே இந்தியை எதிர்க்க வேண்டிய தேவையை வலியுறுத்திய கூட்டம் நடந்தது கரந்தை தமிழ்ச்சங்கம். அந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் உருவானது என்பது எதற்காக என்றால், கல்வித்துறையிலே இனிமேல் தமிழ் பாடம் கட்டாயம் இல்லை என்று கிருஷ்ணசாமி ஐயர் என்ற கல்வித்துறை செயலர் சொன்னதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கரந்தை தமிழ்ச்சங்கம். 1911 38 மொழியை இந்தியை திணிக்கிறார்கள், தமிழை அழிக்க இருக்கிறார்கள் என்ற உடனே அதற்காக கூட்டமிட்டதும் கரந்தை தமிழ்ச்சங்கம். அப்பொழுது கல்லூரி உண்டா? கிடையாது. நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு புலவர் கல்வியினுடைய நூற்றாண்டு. நம்முடைய பேராசிரியர் பாரி அவர்கள் தான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். எங்களை எல்லாம் இங்கே உங்கள் முன்னால் நிறுத்துவதிலே அதிக முயற்சி எடுத்துக்கொண்டவர் பேராசிரியர் பாரி அவர்கள். உள்ளே நுழைந்த உடனே நாமு வெங்கடசாமி நாட்டார் நடுக்காவேரி என்ற அந்த காவிரி ஆற்றங்கரை ஊருக்கு உலக அளவிலே அடையாளம் கொடுத்த நாமு வெங்கடசாமி நாட்டார் சிலையாக நிற்கிறார். அருகிலே இருப்பவர் கலைமகள் தமை வைத்தாரோ, கலைக்கு ஒரு சிலை வைத்தாரோ, சிலை என வைத்தார், இந்த செயல் செய்தார், நீடு வாழ்க என்று ஒவ்வொருவரும் வாழ்த்துகின்ற ஐயா விருத்தாசலம் அவர்களுடைய சிலை தான் ஓய்வு பெற்று கிடைத்த ஓய்வூதிய பணத்தை கொண்டு உருவாக்கியதுதான் இந்த நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் திருவருள் கல்லூரி. இது நாட்டார் ஐயா அவர்களுடைய கனவு. கல்லூரி என்ற சொல்லை வழங்கியவர், நடைமுறைப்படுத்தியவர் நாமுவே நாட்டார் ஐயா அவர்கள். நாங்கள் படித்த சிவசாமி ஐயர் பள்ளி, திருக்காட்டு பள்ளிக்கு அருகிலே உள்ள அந்த சிவசாமி ஐயர் பள்ளி, அதனுடைய வேளாண் பண்ணையிலேதான் திருவருள் கல்லூரி தொடங்குவதற்காக முயற்சி எடுத்தவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். அதற்கு 100 ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் தமிழின தந்தை பெரியார். ஆனால் அவர் காலத்திலே நிறைவேற முடியாத ஒரு செயலை நிறைவேற்றி காட்டியவர் ஐயா விருத்தாசலனார் அவர்கள். அவருடைய பணியை, அவருடைய உழைப்பை, அவருடைய ஈகத்தை மறக்காமல் சிலையாக வைத்திருக்கிறார்கள். அவருடைய உணர்வை அப்படியே ஏந்தித்தான் நம்முடைய பேராசிரியர் பாரி அவர்களும், விடுதலை வேந்தன் அவர்களும், தமிழ்ச்செல்வன் அவர்களும், மகள் தென்றல் அவர்களும் இன்றைக்கு அந்த கனவுகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். அந்த 38 மொழி போர்களை நினைத்து பாருங்கள். 38 மொழி போர் வந்த பொழுதுதான் கரந்தை கல்லூரி என்பது உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் புலவர் கல்லூரி திருவையாற்று அரசர் கல்லூரி. எங்களுடைய அரசர் கல்லூரியிலே கற்பிக்கப்பட்டதெல்லாம் சமஸ்கிருதம், வடமொழி. பார்ப்பனர்களுக்கு இலவச உணவு, இலவச கல்வி, எல்லாம் இலவசம். அங்கே தமிழை கற்பியுங்கள் சொன்னவர் தந்தை பெரியார். கேட்டவர் மாவட்ட கழக தலைவர் ஏடி பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் போய் கேட்டார், இங்கே தமிழ் கற்பிக்க வேண்டும். முடியாது. சரபோஜி மன்னர் எங்களுக்கு தாமிர பட்டயம் எழுதி கொடுத்திருக்கிறார், சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இந்த கல்லூரியிலே கற்பிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். தாமிர பட்டயத்தை வாங்கு, சமஸ்கிருதத்தில் இருக்குங்க, பரவாயில்லை, சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் நம்மிடத்திலும் இருக்கிறார்கள், வாங்கு என்றார். அப்படி வாங்க கொண்டு போய் கொடுத்த இடம் ஞானியார் அடிகள். ஞானியார் அடிகளுக்கு சமஸ்கிருதம் தெரியும், படித்து சொல்லுங்கள் அடிகளாரே என்ற பொழுதுதான் அவர் படித்து சொன்னார். எழுத்தெடுத்தாய் வரி வரியாய் படித்து சொன்னார். சரபோஜி மன்னர் கொடுத்தது உண்மை, எழுதியிருப்பது கல்வி வளர்ச்சிக்கு என்றுதான் போட்டிருக்கிறார்கள், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு என்று இல்லை. பல பேர் பேசுவார்கள், இந்த தமிழ் வாத்தியார்களுக்கு, இந்த புலவர்களுக்கு என்னதான் வந்ததோ, எல்லாரும் எல்லாருமே பெரியார் பெரியார்னு பேசுறாங்களே என்று. ஒவ்வொரு புலவருக்கு பின்னாலும் பெரியார் இருக்கிறார்.
நாங்கள் புலவர் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பெரியார். ஒரே நிறுவனத்திலே வடமொழி கற்பிக்கின்ற ஆசிரியருக்கு ஊதியம் 350 ரூபாய் குப்புசாமி சாஸ்திரி. அதே கல்லூரியிலே தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர் கிடைத்தது 75 ரூபாய் கா நமச்சிவாய முதலியார். வடமொழி புலவருக்கு கொடுக்கின்ற அதே ஊதியத்தை தமிழ் புலவருக்கு கொடு என்று வலியுறுத்தியவர் தந்தை பெரியார், பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். ஒவ்வொரு இடத்திலுமே உணர்வு பூர்வமாக அவற்றை நிறைவேற்றி காட்டியவர் பெரியார். கரந்தை தமிழ் சங்கத்திலே 38 அதன் புலவர் கல்லூரி வந்தது. திருவையாறு அரசர் கல்லூரியிலே வந்தது 24. இந்த ஆண்டு 100 ஆண்டு தஞ்சை கொண்டாட வேண்டும். தஞ்சை ஏன் மறந்தது? புலவர் கல்வியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது தஞ்சை அல்லவா, திருவையாறு அல்லவா? நாங்கள் எல்லாம் புலவர் பட்டம் என்று போட்டுக் கொள்கிறோம். நான் போட்டுக் கொள்கிறேன் புலவர் செந்தலைனா கௌதமன். இளமுருகர் முனைவர் பட்டம் மயிலாளம் போட்டுக் கொள்கிறார். முனைவர் புலவர் இளமுருகன் என்று போட்டுக் கொள்கிறார். உண்மையிலே நாங்கள் எல்லாம் புலவர்கள் இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டமே வடமொழி பட்டம் தான், வித்வான். அதோடு விடவில்லை, வித்வான் 2D. 2D என்றால் என்ன? 2A உண்டு. 2A முழுக்க சமஸ்கிருதம். நீங்கள் எல்லாம் புலவர் படிப்பதற்கு பேறு பெற்றவர்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பு எத்தனை பேருடைய உழைப்பால் ஈகத்தால் கிடைத்தது என்பதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஒரு 25 வயது வரைக்கும் பெற்றோருக்கு அடங்கி, ஆசிரியருக்கு அடங்கி, கற்கின்ற கல்விக்கு அடங்கி இருந்தால் நாளை உங்களுக்கு உலகம் அடங்கி இருக்கும். 25 வயது வரை அடங்கி இருங்கள். இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கல்லூரி. அதற்குத்தான் இந்த மேடை. வித்வான் 2D. நாங்க வாங்கின பட்டம் எல்லாம் வித்வான் 2D தான். 2D வித்வான் பேர் எங்களுக்கு. 2A என்பது முழுக்க சமஸ்கிருதம். 2B என்பது பாதி சமஸ்கிருதம் பாதி தமிழ். 2C என்பது முக்கால் தமிழ் கால் சமஸ்கிருதம். பெரியார் பெற்றுக் கொடுத்தது, AT பன்னீர்செல்வத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்ததுதான் வித்வான் 2D, சமஸ்கிருதம் இல்லாத தமிழ். அந்த வித்வான் 2Dயை நாங்கள் மொழிபெயர்த்து போட்டுக் கொண்டோம். புலவர் உண்மையிலே கொடுக்கப்பட்ட பட்டம் புலவர் அல்ல. இப்பளவு கடம்பு. அதற்கு பிறகுதான் 38 கரந்தையிலே புலவர் கல்லூரி வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார், எனக்கு ஒரு கனவு இருந்தது. கரந்தை புலவர் கல்லூரியிலே புலவர் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்தது, நிறைவேறவில்லை என்பார். அப்படி பலருமே கனவு காண்கின்ற ஒரு இடமாக இருந்த அந்த கல்லூரி, அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர் தான் ஐயா விருத்தாசலம் அவர்கள். நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே படிக்காத மாணவராக இருந்தாலும் அவர் எங்களுக்கு துரோணர். நாங்கள் எல்லாம் ஏகலைவன்கள். கற்காமலே அவருடைய உணர்வை ஏந்தியவர்கள் நாங்கள், பின்பற்றியவர்கள் நீங்கள், பக்கபலமா இருந்தவர்கள் நாங்கள். 38 அந்த கல்லூரி வந்தது. பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. 38 முதல் கூட்டம், முதல் குரல் கொடுத்தது கரந்தை கல்லூரி. முதல் ஊர்வலம் நடத்தியது திருவையாறு அரசர் கல்லூரி. செந்தமிழ் வளர்ச்சி கழகம் என்று வைத்திருந்தார்கள். அரசர் கல்லூரியினுடைய அந்த நாள் பேராசிரியர், நாங்கள் எல்லாம் படித்த பொழுதுதான் அவர் இறந்தார், ராம கோவிந்தசாமி பிள்ளை. அவர் தலைமை. இலக்கிய வரலாறு எழுதுகிற சோமசுந்தர தேசிகர், பின்னாலே கரந்தை கவியரசு ஆன அரங்க வெங்கடாசலம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் ஊர்வலத்திலே சென்றார்கள். அந்த 38 மொழி போராட்டம் தான் பெரியார் வழிநடத்த வந்த பெரியார் சொன்னார், தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற நிலையிலே சொன்னார், இங்கே கூட நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் பேச வேண்டும், நீங்கள் விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தார்கள். அவர் வேண்டாம், பேசட்டும் என்றார். அவர் தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கிறார். அதே போலத்தான் பெரியார் அவர்கள், நான் 4வது படித்தவன், நான் சொன்னால் யார் கேட்பார்? மறைமலை அடிகளை முன்னிறுத்துங்கள், சோமசுந்தர பாரதியை முன்னிறுத்துங்கள். பெரியார் சொன்னார், அவர்கள் தான் தமிழுக்கான கருத்தாணையர்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவன் நான் களப்பணியாளர், மக்களை திரட்ட தெரிந்தவன், போராட்ட உத்திகளை வகுக்க தெரிந்தவன். முன்னாலே நிறுத்தப்பட வேண்டியவர்கள் அறிஞர்கள். மறைமலை அடிகளை நிறுத்தினார். அவர் தலைமையில இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாநாடு அறிவித்தார். சோமசுந்தர பாரதி சுப்பிரமணிய பாரதியோடு சேர்ந்து பாரதி பட்டம் பெற்றவர் அவர்தான். பாரதியார் 39 வயதில் இறந்தார். ஆனால் சோமசுந்தர பாரதியார் 72 வயது வரை வாழ்ந்தவர், வழக்கறிஞர், அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர், நிறைபுலமை உடையவர். அவர்களை முன்னிறுத்தி பெரியார் நடத்திய போராட்டம் நாள் கணக்கல்ல, மாத கணக்கல்ல, 20 மாதம், 1.5 ஆண்டுக்கு மேல் பெரியார் நடத்தினார். பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தால் தான் இந்தி ஒழிக்கப்பட்டது. கல்வித்துறையில இருந்த கட்டாய இந்தி கைவிடப்பட்டது. 40 பிப்ரவரி 21 1940ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் திணிக்கப்பட்ட கட்டாய இந்தி
கைவிடப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் சொல்லுகின்ற பொழுது இவற்றை இணைத்து பேசியிருக்க வேண்டும். நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர்களாகட்டும், மற்ற மேடையில் இருக்கிற பெருமக்களாகட்டும், இவற்றை எல்லாம் இணைத்து சொல்ல வேண்டும். மொழிக்காக தன்னை தீக்குளித்து கொண்டவர் சின்னசாமி என்று சொன்னோமே, 38 பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தால் தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளும் காப்பாற்றப்பட்டன. இல்லை என்றால் இப்பொழுது புலம்புகிறார்களே, நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு மராத்தியிலே ஒரு திரைப்படம் இல்லை, மராத்தி பேசுகின்ற ஆளே இல்லை என்று மகாராஷ்டிரா புலம்புகிறது. எங்கள் ராஜஸ்தானிலே ராஜஸ்தானியை காணோம், ராஜஸ்தானி பேசுகின்ற ஆளை காணோம் என்று ராஜஸ்தான் புலம்புகிறது. தமிழ்நாடும் அப்படி ஆகியிருக்கும். மற்ற இங்கே இருக்கிற கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மற்ற ஒரிசா முதலிய ஒரு சில மொழிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் பெரியார் நடத்தி காட்டிய போராட்டம். இல்லை என்றால் அன்றைக்கே எல்லாருடைய நாவிலும் இந்தி திணிக்கப்பட்டிருக்கும். என்றைக்கும் விடவில்லை. இன்றைக்கும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் போய் பாருங்கள், தூரதர்ஷன் கேந்திரா என்று போட்டிருப்பார்கள். வேலை வாய்ப்புக்கு என்று ஒரு இதழ் வருகிறது. அது வேலை வாய்ப்புக்கு வருகின்ற இதழ் என்பது யாருக்குமே தெரியாது. அதில் பெயர் வைத்திருப்பார்கள் ரோஜ்கர் யோஜனா, வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்று ஆங்கிலத்தில் போட்டிருப்பார்கள். அதற்கான தமிழ் பத்திரிகையினுடைய பெயர் ரோஜ்கர் யோஜனா. பெயர்கள் எல்லாம் இந்தியில். ஒவ்வொன்றையும் இந்தியிலே கொண்டு வருவதன் மூலம் இப்பொழுது நாம் மறியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்ப அண்மை காலமாக வந்திருப்பது தர்ணா. மறியலை காணோம், தர்ணா வந்து விட்டது. முழு அடைப்பை காணோம், பந்து வந்து விட்டது. ஹர்த்தாலை காணோம், கடையடைப்பு வந்து விட்டது. குழம்பு சோறை காணோம், பிசிபேலா பார்த்து வந்து விட்டது. மோர் சோறை காணோம், பகாலா பார்த்து வந்து விட்டது. புகுத்தி கொண்டே இருக்கிறான். இவற்றை நாம் சுமந்து கொண்டே இருந்தோமானால் இந்தி என்பது நம்முடைய பண்பாட்டை அழிக்கும், நம்முடைய விற்பனை சந்தையை அழிக்கும், உற்பத்தி சந்தையை அழிக்கும், நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கும். இத்தனையில இருந்து காப்பாற்றுகின்ற முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் பெரியார். அது 38 மொழி போராட்டம். அதிலே தான் பெண்களை வழிநடத்தி சென்றவர் தர்மாம்பாள். நாளைக்கு கூட முதல்வர் அவர்கள் மொழிப்போர் வீரவணக்க நாளிலே மூலக்கொத்தளம் செல்கிறார். 2 வாரத்திற்கு முன்னால் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது முதல்வர் அவர்கள் அப்பொழுதே அறிவித்து விட்டார், வீரவணக்க நாள் நடக்கின்ற ஜனவரி 25ஆம் நாள் நான் மொழிப்போர் ஈகியருடைய நினைவிடம் மூலக்கொத்தளம் வருவேன் என்று உடனே அமைச்சர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார். அங்கே வழியெல்லாம் கிடையாது, ஒரே காடு போல் மண்டி கிடக்கும். இப்பொழுது அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் தான் ஒருவர் தாளமுத்து, இன்னொருவர் நடராசன். அருகிலே இருப்பது தர்மாம்பாள். அவர்தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுப்பதற்கான முன்முயற்சி எடுத்தவர், பெண்களை வழிநடத்தி சென்றவர். செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று வேண்டும், சேனை ஒன்று வேண்டும் என்று பெண்களை கூட்டிக் கொண்டு பாரதிதாசனுடைய பாடலை சொல்லிக்கொண்டே உணர்ச்சி ஊட்டியவர். அந்த தர்மாம்பாள் பிறந்தது இந்த தஞ்சாவூரின் கரந்தையில். இவங்கெல்லாம் இங்கதான் பிறந்திருக்காங்களா? அதே போல இந்தி வந்தால் என்ன நடக்கும் என்பதை ராஜகோபாலாச்சாரிக்கு போட்டியாக ஒரு ராஜகோபாலாச்சாரியரை உருவாக்கினார் பெரியார். அவர் பெயர் பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியார். அந்த பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியார் சொந்த நாட்டிலேயே சொந்த மொழியை காப்பதற்கு ஒரு போராட்டமா என்று நம்ப முடியவில்லையே என்று கண்ணீர் விட்டு கதறிய இடம் இன்றைக்கு மணிக்கூண்டு இருக்கிறதே. மணிக்கூண்டு இருக்கிறத சுற்றி இருக்கிற பூங்காவுக்கு பெயர் ராஜப்பா பூங்கா, அதற்கு அன்றைக்கு பெயர் ராஜப்பா மைதானம். இந்த மணிக்கூண்டு இருக்கிற ராஜப்பா மைதானத்திலே தான் பரவஸ்து பி ராஜகோபாலாச்சாரியார், பெரியாரின் நண்பர். அவரும் ராஜகோபாலாச்சாரியார் தான், நேர்மையான மொழிப்பற்றுள்ள ராஜகோபாலாச்சாரியார். அவரை வைத்து கூட்டம் போட்டது இந்த தஞ்சை மாநகரம். அப்படி 38 நாம் வெற்றி பெற்றோம், போராட்டம் நடத்தினோம், 1.5 ஆண்டு நடத்தினோம். 40 பிப்ரவரி 21 வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு தொடர்ந்தது 48 திணித்தார்கள், தோற்றார்கள். 52 திணித்தார்கள், தோற்றார்கள். 52 தான் நாடுதான் விடுதலை பெற்று விட்டது. இது இந்திய விடுதலை இல்லைங்க, இந்திக்கே விடுதலை தாங்க என்பது போல இந்தி வெறியர்கள், இந்தி பற்று உள்ளவர்கள், எட்டப்பர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். ஏதோ இன்றைக்கு இருப்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. பெரியார் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், இந்திய எழுத்துக்களை எல்லாம் தார் கொண்டு அழித்து வருகின்ற பொழுதே ஒரு தலைவர், தார் கொண்டு நீங்கள் அழித்தால் நான் அதன் மேல் மண்ணெண்ணெய் கொண்டு அழித்து அந்த இந்திய எழுத்துக்களை வெளிப்படுத்தி விடுவேன்.
தார் எழுத்தை மறைத்து விடுவேன். அப்படியும் ஒரு தலைவர் இருந்தார். அவர் பெயர் மாபோ சிவஞானம். மாபோசி அவர் தான் இந்திய எதிர்ப்புக்கு எதிர்ப்பு காட்டியவர். அவற்றை எல்லாம் மீறி நடந்ததுதான் 65 நடந்தது கல்வி தொடர்பான போராட்டம் அல்ல. 65 வரைக்கும் நடந்தது கட்டாய கல்வி இந்தி என்பதற்கான போராட்டம். 65 நடந்தது ஆட்சி மொழி போராட்டம். 1949 செப்டம்பர் 16, 17 2 நாட்களும் இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும்? நான் விரைவாக முடித்து விடுகிறேன். எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விவாதம் நடந்தது. விவாதம் நடந்த பொழுது இந்திக்காரர்கள் சொன்னார்கள் இந்தி தான் இருக்க வேண்டும். ஏது இந்தி? இந்தியாவில் இந்தி அதிகமா? அவர்கள் சொல்ற இந்தி கடிபோலி இந்தி. கடிபோலி இந்தி பேசுகின்றவர்கள் வெறும் 12 கோடி பேர் தான். அவர்கள் இந்தி மொழி கலந்திருக்கிற எல்லா மொழிகளையும் சேர்த்து எல்லாமே இந்தி இந்தி என்று சொல்லி 40 விழுக்காடு கணக்கு காட்டினார்கள். இந்தி தான் இருக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுதுதான் அண்ணா அவர்கள் பின்னாலே கேட்டார், எண்ணிக்கை தான் முக்கியம் என்றால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எண்ணிக்கை அடிப்படையிலே அதிகமாக இருக்கிற இந்தி தான் இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவின் தேசிய பறவை எது? எதற்காக மயில்? எண்ணிக்கை எப்படி? காக்கா தான் அதிகம். காக்காய் அருவி. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது எது? நாய். சொறி நாய். அருவி. எண்ணிக்கை தான் முக்கியம் என்றால் அங்கே எல்லாம் தகுதி பார்க்கின்றாயே. அதுபோல இந்தியாவுக்கு வெளியிலே ஆட்சி மொழியாக இருக்கிற ஒரே ஒரு இந்திய மொழி எது? தமிழ். மலேசியாவில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, இலங்கையில் ஆட்சி மொழி, ஆங்கிலத்தில் தான் சிலோன். நமக்கு இலங்கை தான் இன்றைக்குமே. ஆங்கிலத்தில் அஞ்சல் தலையில் பாருங்க இலங்கை, நாணயத்தில் பாருங்க சிங்கப்பூர், நாணயத்திலே போட்டிருப்பார்கள். ஆட்சி மொழி உங்கள் இந்தியா, வங்காளமா, பீகாரியா, குஜராத்தியா? எந்த மொழியும் இல்லை. இந்தியாவுக்கு வெளியிலே ஆட்சி மொழியாக இருக்கின்ற ஒரே இந்திய மொழி தமிழ் தான். என்றைக்கும் 80 நாடுகளிலே பேசப்படுகின்ற பல்கலைக்கழகங்களிலே ஏற்று கற்பிக்கப்படுகின்ற மொழி எது? தமிழ் தான். தமிழுக்குள்ள அன்றைக்கே வாதம் வந்தது. அப்பொழுது இந்திக்காரர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள், இந்தி தான் இருக்க வேண்டும் என்று. நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் சொன்னார், நான் இருக்கிற கோவையை சேர்ந்தவர் அவர், டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார், அரசியல் நிர்ணய சபை. அவர் தான் சொன்னார், இப்பொழுதே நாங்கள் டெல்லியிலே இருப்பது இன்னொரு நாட்டில் இருப்பது போலத்தான் இருக்கிறது என்று. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார், மாநிலங்கள் அவையிலேயே உணர்ந்திருப்பார். இப்பொழுதே நாங்கள் இன்னொரு நாட்டிலே இருப்பது போன்ற உணர்வு தான் இருக்கிறது. இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டால் உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை வந்துவிடும் என்று எச்சரித்தார். அவர்தான் தி.ஆ. ராமலிங்கம் செட்டியார், நீதி கட்சியை சேர்ந்தவர். இன்னொருவர் வியப்பானவர். அவர் எழுந்தார், இந்தியை மட்டும் நீங்கள் ஆட்சி மொழி ஆக்கினால் தமிழ்நாட்டில் இது நடக்கிறது 49 அரசியல் சட்ட அவையில் விவாதம் நடக்குது. தமிழ்நாட்டில் பெரியார் என்கிற ஒரு பேராற்றல் இருக்கிறது, மனத்தில் வைத்துக்கொள் என்றார். 38 திணித்தீர்கள், கையை சுட்டுக் கொண்டீர்கள், மறுபடி சுடுவது மிக கடுமையாக இருக்கும். இந்தியை திணித்தால் உங்களுக்கு முழு இந்தியா கிடைக்கும். இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது. சொல், இந்தியை திணிக்கின்ற இந்தியா வேண்டுமா, இந்தி திணிக்கப்படாத முழு இந்தியா வேண்டுமா? முடிவெடுத்துக்கொள் என்றார். இந்தியாவா முழு இந்தியாவா? சொன்னவர் டி. கிருஷ்ணமாச்சாரி. அவர் காங்கிரஸ்காரர் தான், பார்ப்பனர் தான். இருந்தாலும் அவர் சொன்னார், முழு இந்தியாவா இந்தியாவா? எங்கள் பெரியாரை நினைவு வைத்துக்கொள். அப்பொழுதுதான் அறிவித்தார்கள், ஒரு 15 ஆண்டு காலம் விட்டு பிடிப்போம், இந்திய ஆட்சி மொழியாக்குவதற்கு 50 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதுதான் குடியரசு நாள் வரப்போகிறது, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதிலிருந்து ஒரு 15 ஆண்டு இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் இருக்கட்டும் என்று வைப்போம். 65 ஜனவரி 26 இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்று அறிவிப்போம் என்றார்கள். 65 வரப்போகிறது. 1965 ஜனவரி 26 வரப்போகிறது என்று தெரிந்தவுடனே அண்ணா அறிவித்தார், வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி ஏற்றுங்கள், இந்தி வரப்போகிறது. 64 ஓராண்டுக்கு முன்பே ஜனவரி 25 ஒரு போர் வீரனை போல முதலமைச்சரிடத்திலே முறையிட்டால் ஒரு விடுவி கிடைக்கும் என்று நினைத்த சின்னசாமி, முதலமைச்சர் பக்தவச்சலம் ஏறிய திருச்சி தொடர்வண்டி நிலையத்தில் அவரும் ஏறினார். பக்தவச்சலம் இறங்கியது எழும்பூரில் அல்ல, எழும்பூருக்கு முன்னால் இருக்கின்ற தியாகராய நகர். அதை கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். நீதி கட்சியை உருவாக்கிய தியாகராயன் என்ற பெயரை சொல்லக்கூடாதான். அதனால் அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் மாம்பலம். இன்னைக்கு அதுக்கு பேர் மாம்பலம் தான், மாம்பழம் கூட கிடையாது, மாம்பலம்.
அங்கேயேதான் பக்தவச்சலம் இறங்கினார் முதலமைச்சர். சின்னசாமி இறங்கினார். ஐயா முதலமைச்சர் அவர்களே, எங்கள் தமிழ் அழிய போகிறது, காப்பாற்றுங்கள் என்று காலை பிடித்து கொண்டு கெஞ்சினார். பக்தவச்சலம் காலால் எட்டி உதைத்து விட்டு சென்றார். அந்த வருத்தத்தோடு கோபத்தோடு என்னுடைய இறப்புக்கு பிறகாவது எனக்கு ஏற்பட்ட இந்த உணர்ச்சியின் தமிழர்களுக்கு ஏற்பட்டும் என்ற எண்ணத்தோடு திருச்சியிலே வந்து இறங்கிய சின்னசாமி தன்னை ஒரு ஒளிப்படம் எடுத்துக்கொண்டார். போட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த படம் எடுத்துக்கொண்டதற்கான பற்றுச்சீட்டை ரசீதை தன்னுடைய நண்பருக்கும் அனுப்பினார். தன்னுடைய மனைவிக்கும் மகள் திராவிட செல்விக்கும் கடிதம் எழுதினார். ஒரு போர் வீரனை போல. இதெல்லாம் நடக்கிறது இன்னைக்கு தான், 24 நடக்குது. 25ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டு கொண்டே திருச்சி தொடர்வண்டி நிலையம் நோக்கி சின்னசாமி சென்றார். உடலை இந்திய ஆதிக்கத்திற்கு உணவாக்கினார். சாம்பலாய் சரிந்து விழுந்தார். அதையேதான் நம்முடைய உழவர் மையம் கோவிந்தராசன் அண்ணா அவர்கள் சொன்னார். இந்த ராசா மிராஸ்தார் மருத்துவமனையிலே மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலே படித்த சாரங்கபாணி, அங்கே இருக்கிற உயர்நிலை, அப்போ மேல்நிலைப்பள்ளி கிடையாது, உயர்நிலைப்பள்ளி, அது மகளிர் பள்ளி. மகளிர் பள்ளிக்கு முன்னால் நின்று கொண்டு, அம்மா அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டாமா, பள்ளிக்கூடத்தை புறக்கணிக்கும்ல என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு குழந்தையும் முகத்தை திருப்பிக்கிட்டு போனது. சில குழந்தை மட்டும் ஏன்னு கேட்டது, வெளியே போயிட்டது. அங்கே இருக்கிற ஒரு காவலன், எவன்டா அவன் இந்திக்கு எதிர்ப்பாக இங்கே வந்து ஆள் பிடிக்கிறவன் என்று சொல்லி கையால் கூட தள்ளாமல் ஒரு குச்சியை வைத்து கொண்டு அவருடைய நெஞ்சில வைத்து தள்ளினான். போட வெளியே. மயிலாடுதுறை சாரங்கபாணியை, மருதஞ்சேரியிலே பிறந்த சாரங்கபாணியை, தென்னந்தோப்பு நடுவிலே ஒரு சின்ன குடிசையிலே வாழ்ந்து கல்லூரியினால் கரையேறி விடுவோம் என்ற கனவோடு வந்த சாரங்கபாணியை குச்சியால் தள்ளினான். வழக்கமாக தங்குகிற அறைக்கு செல்லாமல் தன்னுடைய உடைகளை எல்லாம் மண்ணெண்ணையிலே ஊற வைத்து விட்டு மறுநாள் காலையிலே மண்ணெண்ணையிலே ஊற வைத்த உடைகளை உடுத்தி கொண்டு தான் படித்த அந்த ஏவிசி கல்லூரிக்கு முன்னால் சென்றார். தீ வைத்து கொண்டார். மயிலாடுதுறை சாரங்கபாணி எரிந்து போன உடலை தூக்கி வந்தது இந்த ராசாமிராஸ்தார் மருத்துவமனைக்குத்தான். அப்பொழுது ரத்தம் கொடுத்தவர் தான் நம்முடைய உழவர் மையம் கோவிந்தராஸ் அவர்கள். இனி அவர் பிழைக்க மாட்டார் என்று எண்ணம் வந்த பொழுது மருத்துவர்களை கூப்பிடுங்கள், வந்தார்கள். செவிலியரை கூப்பிடுங்கள், வந்தார்கள். சொல்லுங்கள், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொல்ல சொல்லி கேட்டுக்கொண்டே உயிர் சுரந்தார் மயிலாடுதுறை சாரங்கபாணி. இவற்றையெல்லாம் மறக்கவில்லை நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். 67 ஆட்சி பீடம் ஏறிய பொழுது என்னுடைய குடும்பம் என்பது தமிழுக்காக உயிர் துறந்த ஈகியர் குடும்பம்தான், அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்றார். அழைத்து வந்தவர்களை அன்பகத்திலே தங்க வைத்தார். நான் முதலமைச்சராக பதவியேற்கின்ற 1967 மார்ச் 8 முதலமைச்சராக பதவியேற்கின்ற அந்த விழாவிற்கு என் குடும்பம் வரக்கூடாது. என் தமிழுக்காக உயிரிழந்த தியாகிகள் ஈகிகள் அவர்கள் குடும்பம் தான் வர வேண்டும் என்று அவர்களை அழைத்தார். அத்தனை பேருக்கும் சிறப்பு செய்தார். பதவியேற்பு விழாவிலே பங்கேற்க வைத்தார். தன்னுடைய வீட்டிலே விருந்து கொடுத்தார். அத்தனை பேரையும் ஒரு வாரம் தங்க வைத்து சென்னையை சுற்றி பாருங்கள் என்றார். எந்த வீட்டிலே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள் செய்கிறேன் என்றார். ஆனால் 2 ஆண்டிலே அவரே மறைந்து போனார். இவற்றையெல்லாம் உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக 2 ஆண்டுக்கு முன்னால் சின்னசாமியினுடைய மனைவி இன்னைக்கும் இருக்கிறார். சின்னசாமியினுடைய மகள் இன்றைக்கும் இருக்கிறார் விருத்தாசலத்திலே. அவர்களிடத்துல கேட்டேன், ஆமாம் தம்பி, எப்படி தம்பி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது என்று கண்கலங்கியபடியே சொன்னார். என்னுடைய மகள் இருக்கா பாருங்க, இவதான் திராவிட செல்வி, இவளுக்கு திருமணம் என்று சொன்ன உடனே திருமண செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டவர் கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நடத்தி வைத்தவர் கலைஞர் அவர்கள், நாங்கள் இருப்பதற்கு இடம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது அதில் வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற முயற்சி எடுத்திருப்பவர் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தியாகிகளை மறக்கவில்லை தமிழ்நாடு என்பதற்கு அடையாளம் தான். அன்றைக்கும் பார்த்தோம், அண்ணா ஆட்சியிலும் பார்த்தோம், இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலத்திலும் பார்க்கிறோம். அதைத்தான் நம்முடைய இந்த கல்லூரி நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரி இன்றைக்கு சிறப்பு செய்திருக்கிறது. போட்ட மாலையை கூட கழட்டாமல் இருப்பது நமக்கு ஒரு பெருமை தான். இது போன்ற ரோஜாப்பு மாலைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப காலமாகிறது எங்களுக்கெல்லாம். வெறும் துணி மட்டுமே போர்த்துகின்ற அந்த ஒரு நிலைமை மாற்றி அழகான மனம் வீசுகின்ற மாலை. இந்த மனம்தான் தமிழ் மனம். இந்த தமிழ் மனம் தொடர்ந்து வீச வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன? இந்தியாவிலே இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும். அதில் கூர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும், பதிய வைக்க வேண்டும். 22 இதைத்தான் கலைஞர் சொன்னார், அண்ணா சொன்னார். என்னுடைய காலத்திலேயே நான் ஆட்சி மொழியாக்குவேன். 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளை ஆட்சி மொழியாக்குவேன்.
அண்ணா பெற்றுக் கொடுத்தார். 8வது அட்டவணையில் உள்ள அன்றைக்கு இருந்த மொழிகள் 14, இன்றைக்கு 22. 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் தேசிய மொழிகள் என்று குரல் கொடுத்தார். நேரு ஏற்றுக்கொண்டார். 59 நடந்து விட்டது. தேசிய மொழிதான், தமிழ் தேசிய மொழிதான். ஆனால் தமிழ் தேசிய மொழி என்றாலும் நீங்கள் பார்க்கின்ற ஒளிபரப்பிலே இந்தியிலே வந்தால் அதற்கு பெயர் தேசிய ஒளிபரப்பு, நேஷனல் பிராட்காஸ்ட். அதுவே தமிழில் ஒளிபரப்பினால் பிராந்திய ஒளிபரப்பு, ரீஜனல் பிராட்காஸ்ட். சட்டப்படி தப்பு. அதைத்தான் இங்கே பார்த்தோம். நம்முடைய பெரியசாமி அவர்கள் அழகாக சொன்னார். கலைஞர் அவர்களிடத்திலே வரலாறு என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது 5300 ஆண்டு கால இரும்பின் பயனை தமிழன் இரும்பு பயன்படுத்திய அந்த சான்றை எடுத்து விட்டோம். உலக வரலாறே மாறுகிறது. அதற்கு தொடக்கமாக சங்கர் தயாள் சர்மா வரலாறு என்பது கங்கையில் இருந்து அல்ல, காவிரி கரையில் இருந்து தொடங்க வேண்டும் என்றார். இதை தொடங்கி வைத்தவர் அறிஞர் அண்ணா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆற்றோரம், அதான் அவருடைய முதல் பேச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றை எழுதுங்கள், காவிரி ஆற்றின் ஓரத்தில் இருந்து தொடங்கி எழுதுங்கள், கங்கையில இருந்தல்ல காவிரி ஆற்றிலிருந்து தொடங்குங்கள் என்றாரே. அந்த வரலாறுக்கான சான்று கிடைத்து விட்டது. இது கிடைப்பதற்கு முன்னால் சங்கர் தயாள் சர்மா அவர்தான், நான் பேனா கொடுக்கிறேன், வரலாறு புதுப்பிக்கப்பட வேண்டும், காவிரி கரையிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று தூவலை கலைஞரிடத்தில் கொடுத்தார். அந்த தூவலை பயன்படுத்தி எழுத தொடங்கி இருக்கிறார் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். புதிய வரலாறு, உலக வரலாறு வந்து விட்டது. அந்த சர்மா சரியாக அண்ணாவை புரிந்து கொண்டிருந்தார். அண்ணாவை குடியரசுத் தலைவர்களே மிக சரியான குடியரசுத் தலைவர் அவர்தான். இந்த திண்டுக்கல்லுக்கு வந்தார், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திற்கு வந்தார் சங்கர் தயாள் சர்மா. அப்பொழுது அவர் ஆங்கிலத்தில் பேசினார். நம்ம ஊர் எட்டப்பனுக்கா குறைவீங்க, ஒரு எட்டப்பன் எழுந்தான். உடனே சங்கர் தயாள் சர்மாவை பார்த்து சொன்னான், தேசிய மொழியில் பேசுங்கள் என்றான். தேசிய மொழியில் பேசுங்கள்னா அவனுடைய பொருள் இந்தியில் பேசுங்கன்னு சொல்றான். உடனே சர்மா பார்த்தார், என்ன சொன்னாய், தேசிய மொழியில் பேசவா? அண்ணா அன்றைக்கே பெற்றுக் கொடுத்து விட்டார். 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் எல்லாம் தேசிய மொழிகள். 59 அண்ணாவின் குரலாக ஒலித்தவர் ஈவேக்கு சம்பத். ஒரு பிரதமர் சொல்வது சட்டத்திற்கு சமம் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தவர் நேரு. அதற்கான ஒரு கடிதத்தையும் எழுதி கொடுத்தார் 59. 62 அண்ணா அதை உறுதிப்படுத்தி கொண்டார். இவற்றை மனதில் வைத்துக் கொண்டிருந்த சர்மா சொன்னார், என்னுடைய தேசிய மொழி மராத்தி, பேசட்டுமா? உனக்கு தெரியாது. உன்னுடைய தேசிய மொழி தமிழ், பேசட்டுமா? எனக்கு தெரியாது. இந்தி தான் தேசிய மொழி என்று உனக்கு சொன்னது யார் என்றார். யார் எழுதுறில் என்றார். ஒருத்தர் எதிர்க்கல. அந்த ஆண்மை வேண்டும். தமிழ் இன்றைக்கு தேசிய மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆக்கப்பட வேண்டியது ஆட்சி மொழி. ஆட்சி மொழிக்குள்ளே இருப்பது, அதோடு முடித்துக் கொள்கிறேன், ஆட்சி மொழிக்குள்ளே இருப்பது 4 கூறுகள். தமிழை மட்டுமல்ல, 22 மொழியையும் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்க வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் அடிக்கோடு இட்டுக் கொள்ள வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்கி விட்டால் அதற்குள்ளே இருப்பதுதான் பயிற்று மொழி. தமிழ் பயிற்று மொழியாகிவிடும், தெலுங்கு பயிற்று மொழியாகிவிடும். எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கிற குரல் எது? பயிற்று மொழி, மீடியம். 2வது அலுவல் மொழி, அபிஷியல் லாங்குவேஜ். எல்லா உலகத்தில் இப்பொழுது போனால் வங்கியிலே கொடுப்பது ஆங்கிலம், நமக்கு தெரியவில்லை. தேர்வை நடத்துங்கள், அஞ்சல் துறையில் இந்தி இருக்கிறது, தமிழில் நடத்துங்கள். IAS தேர்வை புரிகிறது போல் நடத்துங்கள் சொல்லுகிறோமே, தேவையே இல்லை. அலுவல் மொழி வந்துவிடும், தேர்வு மொழி வந்துவிடும், தொடர்பு மொழி வந்துவிடும். பயிற்று மொழி, அலுவல் மொழி, தொடர்பு மொழி, தேர்வு மொழி, 4ற்கும் பேர் ஆட்சி மொழி. தமிழை ஆட்சி மொழியாக்குகின்ற அந்த காலம் வரட்டும். அந்த காலம் வருவதற்கான ஒரு தொடக்கத்தை தான் இந்த வீர வணக்கனால் நமக்கு வழங்க வேண்டும். அதை வழங்குகின்ற பொழுதுதான் உலகத்தை கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் 7000 மொழிகள் இருக்கின்றன. மிக தொன்மையான மொழிகள் 6 என்று உலகம் சொல்கிறது. அந்த 6லே ஒன்று தமிழ். உலகத்திலே இருக்கின்ற செவ்வியல் மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ், யுனெஸ்கோ சொல்லுகிறது 8 மொழிகள். அந்த 8லே ஒன்று தமிழ். தமிழ் ஒன்றுதான் உலகத்தின் தொன்மை மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் செம்மொழியாகவும் இருக்கிறது. அந்த உலக தொன்மையான மொழிகளிலே அழிந்து போன மொழிகள் ஹீப்ரு. இப்பொழுது ஹீப்ரு உயிர் பெற்று விட்டது. நம்முடைய பாரி சொன்னாரே காலையிலே பேசுகிற பொழுது, இஸ்ரேல் யூதர்களுக்கு மொழி இல்லை, அவர்கள் மொழி அழிக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேல் என்ற நாடு வந்த உடனே அவர்கள் அழிந்து போன ஹீப்ரு, நாம் சொல்வது எபிரேயம், அந்த எபிரேய மொழிக்கு ஹீப்ரு மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். பக்கத்திலே சீனம், சீனத்தில் இருந்து அழிந்து போன மொழி இன்றைக்கு இருப்பது கான்டோனிஸ் சைனீஸ், அது கலப்பட சீனம்.
அவர்களுடைய தொன்மையான மொழி மான்ட்ரின். இன்றைக்கு எங்களுடைய தொன்மையான மொழி மான்ட்ரினுக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்த சீன பெண்மணிடத்திலே உங்களுடைய மொழியில எழுதுங்கள் என்று சொன்னேன். சரஞ்சரமாய் எழுதி கொடுத்தார்கள். அந்த பெண்கள் தான் இங்கே நம்முடைய புதுவையிலும் சென்னையிலும் பேசிய பொழுது சொன்னார்கள், ஏன் தமிழர்களுக்கு நன்றியே இல்லை என்றார்கள். எல்லோரும் நன்றி சொன்னால் அவர்கள் தேங்க்ஸ் என்கிறார்கள். நீங்கள் தமிழில் பேச மாட்டீர்களா? என்னுடைய பெயர் ஜாவோ ஜியாங். அந்த சீன பெண்மணி சொல்கிறார், என்னுடைய பெயர் ஜாவோ ஜியாங், நான் கலைமகள் என்று மாற்றிக்கொண்டேன். இன்னொரு பெண்ணை கூப்பிட்டாங்க, நீ சொல்லுமா. அது சொன்னுச்சு, நாங்கள் எல்லாம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தஞ்சை தந்த தமிழ் எல்லாம் இங்கதான் விதை போட்டது. உன் பேர் சொல்லுவா. என் பேர் ஜூஜு வான் ஹூவா. இப்பொழுது நான் மாற்றிக்கொண்டிருப்பது கலை அரசி. ஆனால் நீங்கள் கணேசன் என்பதை கணேஷாக்குகிறீர்கள், கார்த்திகேயன் என்பதை கார்த்திக் என்கிறார்கள், உலகநாதனை கூட இப்போ லோகநாதனாக்கி லோகநாத் ஆக்குகிறீர்கள். பேரெல்லாம் கேட்டால் ரோஹித் எங்கே, பூஜா எங்கே, ரித்திஷ் எங்கே? தமிழனுடைய பெயர் தமிழனாக இல்லையே. எங்கள் சீன நாட்டிலே சீனத்தை தவிர வேறு மொழியிலே பேர் வைத்தால் அரசினுடைய எந்த சலுகையும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் அப்படி வர வேண்டும் என்று சீன பெண் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அழிந்து போன மொழியை மாற்றினை உயிர் கொடுத்து விட்டார்கள். அழிந்து போன எபிரேயத்தை ஹீப்ருவை யூதர்கள் உயிர் கொடுத்து விட்டார்கள். நாம் உயிரோடு இருக்கின்ற மொழியை அழிக்கக்கூடாது என்ற உணர்வை பெறுவோம். நன்றி.